என்னால் ஒரே நேரத்தில் மல்டிபிள் கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய கோல்ஸ் இருக்கும்போது அது எப்படி நான் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் அலைன் பண்ண முடியும், ஒரே நேரத்தில் இவ்வளோ கோல்ஸ் நான் ஃபோக்கஸ் பண்ணால் என்னால் ப்ராப்பராக அதை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி உங்கள் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. அந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். நிறைய பேர் என்கிட்ட லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தமாக ட்ரைனிங்ஸ் இருக்கா இல்லை ஏதாவது கோச் பண்ணுறீங்களான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போதைக்கு அந்த மாதிரி நான் குரூப் ட்ரைனிங்கோ கோச்சிங்கோ பண்ணலை. ஆனால் உங்களுக்கு ஏதாவது பர்சனல் கோல் இருக்குது, அதை உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணணும், ஆனால் எனக்கு எப்படின்னு தெரியல, ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் இருந்தால் பெட்டர் நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நான் பர்சனலாக லைஃப் கோச் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது பர்சனலாக உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தவிர்க்கணும், உங்கள் கோல் சம்மந்தமாக உங்களுக்கு என்ன நெகட்டிவ் பிளாக்கேஜஸ் இருக்குதுன்னு சொல்லி ஒரு 2 hours கோச்சிங் மாதிரி இருக்குது. ஸோ 2 hours அதுக்கான ட்ரைனிங் ப்ளஸ் அதில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் அவாய்ட் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணால் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் ஈஸியாகும், இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இது வந்து 1-to-1, அதாவது பர்சனலாக உங்களுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய ட்ரைனிங். ஸோ உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு வந்து ஒரு கோல் இருக்குது, நான் அச்சீவ் பண்ணணும், அதுக்கான இந்த ப்ராசஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணலாம். அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இது டோட்டலாக 2 hours கோச்சிங் ப்ளஸ் 6 monthsக்கு உங்களுக்கு பர்சனலாக உங்கள் கோல் சம்மந்தமாக எந்த ஒரு கைடன்ஸ் வேணுனாலும் நீங்கள் அப்ரோச் பண்ண முடியும். ஸோ இது நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அன்றாட வாழ்க்கையில் நம்ம உண்மையிலேயே நிறையா கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறோன்னே சொல்லலாம். நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகிறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு சேல் நடக்குது, இல்லை உங்களுக்கு சேலரி வருது, இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு புதுசாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க, இல்லை ஒரு சின்ன க்ரோத் லைஃப்பில் கிடைக்குது, ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, இல்லை உங்களுக்கு ஒரு பொருளுதவி கிடைக்குது, இல்லை நீங்கள் அந்த நாள் வந்து கம்ப்ளீட்டாக ஈஸியாக போகுது. இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன கோல்ஸ் தான். அதை நீங்கள் பார்க்க முயற்சி பண்ணுறதில்ல, அதை உணர்றதில்லை. நம்ம எல்லாருமே நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன வெற்றிகள் நமக்கு தெரியறதில்ல. ஸோ உண்மையிலே சொல்லப்போனால் நம்ம ஒரு நாளைக்கு 100க்கும் மேற்பட்ட கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணிட்டே தான் இருக்கும். அது உங்கள் கோல் லிஸ்ட்டில் இல்லைன்றதுக்காக அதை நம்ம கண்டுக்கிறது இல்லை, அவ்வளோதானே தவிர நம்மளால் இயல்பாகவே நிறையா கோல்ஸை ஒரே டைமில் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் என்கிட்ட ஒரு லிஸ்ட் ஆஃப் கோல்ஸ் இருக்குது, எனக்கு இது எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுன்ற கேள்வி எல்லாத்துக்குமே இருக்குது. நான் எப்படி எல்லாத்தையும் முயற்சி பண்ண முடியும், எனக்கு அவ்வளோ டைம் இருக்கா எனக்கு தெரியல, இப்படி எல்லாமே கேட்பீங்க, எல்லாருமே கேட்டிருக்கீங்க. ஸோ உண்மையை சொல்லணும் அப்படின்னா நம்மளால் மல்டிபிள் கோல்ஸை ஒரே நேரத்தில் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும், இல்லை அதை ஃபோக்கஸும் பண்ண முடியும். அதுக்கு ஒரே ஒரு சின்ன யுக்தியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். எடுத்த உடனே இருக்கிற 10 கோலையும் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணாமல், அதாவது மொத்த சுமையும் ஏற்றி வச்சுக்காமல் ஒவ்வொரு கோலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்ற ப்ராசஸ் தான் நான் தொடர்ந்து சொல்கிறேன், இதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எனக்கு இப்போ 5 கோல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 கோல் வந்து அதுக்கான நன்றி உணர்வு நான் சொல்லணும், இல்லை அஃபர்மேஷன்ஸ் கேட்க போகிறேன், இல்லை விசுவலைஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி 5ஐயும் நீங்கள் ஒரே நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டயர்ட் ஆகிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம புதுசாக ஒரு முயற்சி பண்ணுறோம். எவ்வளோ பேர் ரெசல்யூஷன் எழுதி வச்சுருக்கோம் நியூ இயர் அன்றைக்கி, அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண முடியுதா? கிடையாது. ஏன்னா அது ஒரு புது ஹேபிட், ஒரு புது விஷயத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே எடுத்துக்கும் போது அதை நம்ம மனசு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அது ஹேபிட்டாக மாறணும். அது ஒரு தினமும் செய்கிற ஒரு செயலாக மாறணும். ப்ரஷ் பண்ணுற மாதிரி, குளிக்கிற மாதிரி ஒரு தினமும் செய்கிற செயலாக மாறணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஓவர்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே அது போர் அடிச்சிடும், இல்லை ஒரு நாள் அதை வந்து பாதியில் நிறுத்திடுவீங்க. நிறைய பேர் வந்து ஈர்ப்பு விதியை முயற்சி பண்ணி டிஸ்கன்டினியூ பண்ணவங்க இருக்கீங்க. அவங்க எல்லாத்துக்கும் சொல்ல ஒரே விஷயம், எல்லா முயற்சிகளையும் ஒரே நாளில் ஆரம்பிக்காமல் கொஞ்சம் டைம் கொடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கலாம். சிம்பிளாக சொல்லணுன்னா, உங்கள்கிட்ட ஒரு லிஸ்ட் ஆஃப் கோல்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு கோல் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு தோணும். அதை நான் அச்சீவ் பண்ணால் நிறையா விஷயங்கள் எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆகும்னு உங்களுக்கு தோணும். அது வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த கோலுக்கான முயற்சியை இப்போ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, பொதுவாக நன்றி எழுத ஆரம்பிக்கிறீங்க, இல்லை அது சம்மந்தப்பட்ட அஃபர்மேஷன்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 30 நாள், ஒரு 40 நாளைக்கு தொடர்ந்து அதை மட்டும் பண்ணுங்கள். அந்த ஒரு கோலுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களோட எண்ணங்களை அதை நோக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கோல் மேலே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அந்த கிளாரிட்டி கிடைக்கும் போது அதுக்கான செயல்கள் நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. அதுக்கான சப்போர்ட் உங்களுக்கு வந்து சுற்றி எல்லா பக்கமும் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போது நீங்கள் அடுத்த முயற்சிக்கான ஆரம்பத்தை நீங்கள் உண்டு பண்ணலாம். எப்படின்னா, இப்போ ஒரு 30 days 40 days பண்ணுறீங்க, ஒரு 30 40 நாள் வரைக்கும் ஒரு முயற்சி பண்ணுறீங்க. அந்த முயற்சிக்கு அப்புறமா இன்னொரு கோலையும் கூட சேர்த்திக்கோங்க. அப்போது ஒரே நேரத்தில் 100 kgs வச்சு ஓடுறதுக்கும் 10 கிலோவாக ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா ஓடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? அது மாதிரி தான் உங்கள் கான்ஷியஸை ஒரே அடியாக பேர்டன் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக லோட் எடுத்துக்கோங்க. ஒரு ஃபஸ்ட் கோல் எடுத்துக்கோங்க, அதுக்காக ஒரு 30 days ஒர்க் பண்ணுங்கள். அடுத்த செகண்ட் கோலையும் கூட சேர்த்திக்கோங்க. இப்போ 2 கோலுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. இது நீங்கள் தொடர்ந்து டெய்லியும் வந்து
உங்களுடைய கிராட்டிடியூடில் ஆட் பண்ணலாம். இப்போது 2 கோல் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா அந்த 2 கோலுக்கான விஷயங்களை கலந்து நீங்கள் எழுதலாம். அஃபர்மேஷன்ஸ் கலந்து கேட்கலாம். இல்லை விசுவலைசேஷன் இதுக்கு ஒரு நாள் அதுக்கு ஒரு நாள் பண்ணலாம். ஒரே விஷயம் என்னென்னா அதுக்கான முயற்சிகள் நீங்கள் தினமும் பண்ணிட்டுருங்க, அவ்வளோதான். இது மாதிரி நீங்கள் எத்தனை கோல்ஸ் இருந்தாலுமே அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு போக முடியும். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த சோர்வு இருக்காது. இன்னொன்று, என்னடா இது டெய்லி இது பண்ணுமா அப்படிங்கிற அந்த டயர்ட்னஸ் வராது. அது ஒரு ஹேபிட்டாக உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும் போது இது ஒரு தனிப்பட்ட விஷயமாக உங்கள் லைஃப்பில் இல்லாமல் வாழ்க்கையோட ஒன்றின ஒரு விஷயமாக ஆகிடும். ஏன்னா ஈர்ப்பு விதியும் அப்படி தான், நீங்கள் வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஒரு வாழ்க்கையோட ஒன்றின விஷயம் தான் அது. அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறதுனால அதுபடி நடந்துக்கிறீங்களே தவிர இது ஒரு தனிப்பட்ட விஷயமாக இல்லாமல் ஹேபிட்டாக மாற்றிக்கோங்க. அப்போது கண்டிப்பாக உங்களால் மல்டிபிள் கோல்ஸை ரொம்பவே ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ண முடியும். அப்படி இருக்கிற நிறைய பேர் இப்போ இங்கே இருக்காங்க. அவங்களால மல்டிபிள் கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியுது. உங்களாலே முடியும்னு நம்புகிறேன். நன்றி. உங்கள் ஜெய்.